ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த டெலகிராம் பற்றி தான். இந்த டெலகிராமில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாட்ஸ்அப்போட டெலகிராமில் நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வீடியோக்கு முன்னாடியே சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்க்க மாட்டேன். நான் வீடியோக்குள்ளே போய் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன அது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்குவாங்க. தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரும். இதில் வந்து பாருங்கள், ஒயிட் கலரில் வந்து சப்ஸ்கிரைப் எழுதியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஓப்பன் ஆகும். அந்த பெல்லை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டெலகிராமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வந்து டெலகிராம் இருந்தாலே போதும். நம்மள என்ன வேணாலும் நம்ம வந்து இதில் இந்த இது மூலிமா வந்து யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சே அப்படின்னா இது மூலிமா வந்து எத்தனை ஃபோட்டோனாலும் நீங்கள் வந்து எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ யூஸ் பண்ண எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அவ்வளோ பிடிக்குது நம்மளே. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான். இதில் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து சர்ச் பாரில் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கான சட்டையை போட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ நான் இதில் வந்து ஒரு ஃபோட்டோ என்னுடைய ஃபோட்டோ நான் சென்ட் பண்ணுறேன். நம்ம கேலரி சிம்பிளில் போயிட்டு நான் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோவை வந்து நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன சைஸ் அப்படின்னு கேட்கும். இந்த முதல்ல இருக்கிறதுல இந்த சைஸே கொடுங்க. இந்த சைஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே வெயிட் பண்ணுங்கள். அந்த சைஸ்க்கு வந்து அழகாக அதுவாகவே கட் பண்ணிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணணுமா என்னன்னு கேட்கும். ஜூம் பண்ணால் நீங்கள் வந்து ஜூம் இன்னு கொடுத்துக்கோங்க. ஜூம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது ஜூம் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடும் நமக்கு. இப்போ வந்து இதில் சைடில் வந்து பாருங்கள் ஓகே அப்படின்னு இருக்கும். அந்த ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணணும்னு இருக்கும். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஓகே கொடுக்குறேன். அப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் இந்த ஃபோட்டோ வந்து. இப்போ நான் வந்து கெட் பிடிஎஃப் ஃபைல் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளே. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதுக்குன்னு நீங்கள் வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்மளே டெலகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு நீங்கள் வந்து கொண்டு வேணால் நீங்கள் வந்து ஏதாவது இந்த டிஜிட்டல் ஷாப் இருக்கு பார்த்தீங்களா, டிஜிட்டல் அதில் போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து குறைந்த விலையில் வந்து நிறைய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளே பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் நண்பர்களே. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.